ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜவஹர் நவோதயா வித்யாலயங்களை நிறுவுவதற்கு தேவையான நிலத்தை 6 வாரங்களுக்குள் அடையாளம் காணுமாறு திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜவஹர் நவோதயா வித்யாலயாக்கள் கிராமப்புறங்களில் உள்ள திறமை வாய்ந்த குழந்தைகளுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்குகிறது. இது சிபிஎஸ்இயுடன் இணைக்கப்பட்ட உண்டு உறைவிட பள்ளிகளாகும். குழந்தைகள் இங்கேயே தரமான உணவு அருந்தி இங்கேயே சகல வசதிகளுடன் தங்கி படிக்கலாம். இந்த இருபாலர் பள்ளிகள் இலவச தங்குமிடம், உணவு, சீருடைகள், பாட புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் ரயில் அல்லது பேருந்தில் இலவச பயணத்தை வழங்குகின்றன. இந்தியா முழுவதும் 650 மேற்பட்ட நவோதயா வித்யாலயங்கள் உள்ளன. இருப்பினும் முன்மொழி திட்டத்தை காரணம் காட்டி தமிழ்நாட்டில் இந்த பள்ளிகளை நிறுவ திமுக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இதன் விளைவாக இந்தியாவில் ஒரு நவோதயா வித்யாலயம் கூட இல்லாத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. திமுகவின் மொழி அடிப்படையிலான அரசியலால் ஏழை குழந்தைகள் மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் கிடைக்க வேண்டிய மேம்பட்ட இலவச கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. அதே சமயம் திமுக தலைவர்களும் அவர்களின் பினாமிகளும் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகளை தொடங்கி பயனடைந்து வருகின்றனர். அதில் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றனர். இந்நிலையில் திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் பலத்த அடி கொடுத்துள்ளது. சென்ற 2025 டிசம்பர் 15ஆம் தேதியன்று நீதிபதி பி.வி. நாகரத்னா மற்றும் நீதிபதி ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்விவகாரம் ஏழை மற்றும் கிராமப்புற குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்குவது பற்றியது என்றும் ஹிந்தியை திணிப்பது பற்றியது அல்ல என்றும் அழுத்தம் திருத்தமாக தெளிவுபடுத்தியது. மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கும் வாய்ப்பை மாணவர்களுக்கு ஒரு மாநிலம் மறுக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியது. நவோதயா வித்யாலயங்களை இருமொழி கொள்கைக்கு ஒரு அச்சுறுத்தலாக பார்க்காமல் ஒரு கல்வி வாய்ப்பாக பார்க்குமாறு தமிழக அரசை அது வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் திமுக ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் கற்றல் சவால்களை கடுமையாக எதிர்கொள்கின்றன. மோசமான கட்டுமானம் காரணமாக புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகள் சில மாதங்களிலேயே இடிந்து விழுந்துள்ளன. அதே நேரத்தில் பல பழைய பள்ளி கட்டடங்கள் விரிசல், கசிவு மற்றும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன. மாணவர்கள் தினமும் சேதமடைந்த கூரைகளின் கீழ் படிக்கின்றனர். குறிப்பாக கிராமப்புற பள்ளிகளில் கழிப்பறைகள், குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் பெரும்பாலும் இருப்பதில்லை அல்லது அவை செயல்படாமல் உள்ளன. ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு தரவுகளின்படி ஒவ்வொரு 128 மாணவர்களுக்கும் ஒரு கழிப்பறை மட்டுமே செயல்படும் நிலையில் உள்ளது. வருடாந்திர கல்வி நிலை அறிக்கைகளின்படி 8ஆம் வகுப்பு மாணவர்களில் 62.2% பேரால் மட்டுமே 2ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை படிக்க முடிகிறது. மேலும் கிட்டத்தட்ட 60% பேரால் அடிப்படை வகுத்தல் கணக்குகளை கூட செய்ய முடிவதில்லை. மேலும் ரூபாய் 12,500 உதவித்தொகையில் 13 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணியிடங்களை கோரி வருகின்றனர். ஒருபுறம் திமுக அரசு மோசமான நிர்வாகம் மற்றும் திறமையின்மையால் தமிழ்நாட்டின் பள்ளி கல்வி அமைப்பை பலவீனப்படுத்தி வருகிறது. மறுபுறம் அரசியல் காரணங்களுக்காக நவோதயா வித்யாலயங்கள் மற்றும் PM ஸ்ரீ பள்ளிகள் போன்ற மத்திய அரசு திட்டங்களை தமிழக மாணவர்கள் அணுகுவதை திமுக வேண்டுமென்றே தடுக்கிறது. இந்நிலையில் ஜவஹர் நவோதயா வித்யாலயங்களை நிறுவுவதற்கு தேவையான நிலத்தை 6 வாரங்களுக்குள் அடையாளம் காணுமாறு திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.